இப்ப இந்த மருமகனை கிளப்பி விட்டுருக்காரு. குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப மருமகனை விட்டு ஆழம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தனுஷ் ஆளாளுக்கு நம்மளும் கட்சி ஆரம்பிக்கலாமோ. இப்ப அந்த ஆசை மறுபடியும் நடிகர்களுக்கு அடுத்த ஒரு ரவுண்ட் வந்துருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இப்ப தனுஷ் வெளியில வராரு. அம்மா இல்ல, இந்த பக்கம் கருணாநிதி இல்ல, ஒரு வெற்றிடம் உருவாயிருந்தது. இதான் ஒரு பெரிய மாசான லீடர் இல்லையே, அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. ஆளாளுக்கு நானும் வந்து ஃபில் பண்றேன் அப்படின்னா என்னப்பா இது தமிழ்நாடுன்னா என்ன, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு. கருணாநிதி குடும்பத்துக்கு எப்ப ஆண் வாரிசு இல்லாம போதோ அது வரைக்கும் திமுக அளிக்க முடியாது. பெண் வாரிசை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. கருணாநிதி குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் மட்டும்தான் திமுக அளிக்க முடியும். விஜயபாஸ்கர் அங்க செய்யக்கூடிய வேலைன்னா தன்னோட மாவட்டத்துல வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு மீதி இருக்கிற அத்தனை தொகுதியிலும் தோக்கடிக்கக்கூடிய வேலையை செய்யறதே விஜயபாஸ்கர் தான். இது நீங்க அங்க இருக்கக்கூடியவர்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க, நம்ம மாவட்டத்துல நம்ம மட்டும் தான் செய்யணும். இவ்வளவு நாள் அதிமுக இருந்தாலும் சார், அப்போ ஒரு இந்த குரல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னோட பார்வையில கொஞ்சம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி பேசி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் இவர்களுக்கு எந்த விதமான கருணையும் காட்டக்கூடாது. யாருமே சொல்ல மாட்டோம், ஓட்டு போட்டவங்களே சொல்ல மாட்டாங்களா, யார் சிஎம்மோ அவங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம். தனுஷும் வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா தாராளமா இருந்துட்டு போட்டோம். அப்படிதான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு வந்து தொலையணும்னா தொலையிட்டோம். என்ன இப்ப இருக்கு? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு புகழ்பெற்ற பெருமைக்குரிய நபர் அரசியல் விமர்சகர் வெங்கிரத்னம் நம்மோடு இருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகை ஒரு அரசியல் நோக்கரா, பத்திரிகையாளரை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அண்ணாமலை கிட்ட எனக்கு பெருசா ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னன்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர்ல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பார், ரஜினி கட்சிக்கு அவரை செயல்பட வச்சு ரஜினியை ஒரு பெரிய ஆளா உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட திட்டம். பட் நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு ஒரு டைவ் அடிச்சிட்டாரு வழக்கம் போல. அவர் தான் எதுக்கு எடுத்தாலும் மேல கை காமிச்சிருவாரு. அப்படிதான் நீங்க அவர் படத்திலேயே பாத்தீங்கன்னா அவருக்கு அரசியல் ஆசை உண்டு, ஆனா பயம். இப்பவும் கூட அவருக்கு அரசியல் ஆசை உண்டு, பட் ஒரு பயத்தின் பால் அதை புதைச்சிட்டாரு அவரு. இப்ப மறுபடியும் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் நம்ம விட்டமே போச்சே அப்படிங்கிற மனநிலையில இருக்காரு அவரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப இந்த மருமகனை கிளப்பி விட்டுருக்காரு. குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப மருமகனை விட்டு ஆழம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தனுஷ் இயக்கம் தொடங்கக்கூடிய வேலைகள் டைவர்ஸ் வேற கல்யாணம் வரைக்கும் மகள் போயிட்டாங்க, இருந்தாலும் இன்னமும் பேசிட்டு தானே இருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா அவர்களும் தனுஷ் அவர்களும் பேசியாமலா இருக்காங்க. அது பர்சனல், அதுக்குள்ள நம்ம போக கூடாது. ஏதோ மியூச்சுவல் டைவர்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அவங்க எல்லாமே தொடர்புல தானே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க நம்ம அந்த கிராமப்புற குடும்பங்கள்ல டைவர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு டைவர்ஸ் நடந்துட்டா அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் பரம்பரை விரோதிகள் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு எத்தனை தலைமுறை ஆனாலும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் நாகரிக நகரத்தெல்லாம் நீங்க டைவர்ஸே ஆனாலும் அடுத்த நாள் பேசிக்கிறீங்க, அதுக்கு எதுக்கே டைவர்ஸ் பண்றீங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்க வேண்டியதானயா அப்படிங்கிற மாதிரி இல்ல ஆயிடுச்சு. இப்ப தனுஷ் அவர்களை களமிறக்கி விட்டுருக்காங்க. சினிமாவில இருந்தா ஜெயிக்க வச்சிருவாங்க போல, நம்மளும் அப்பயே வந்திருக்கலாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்னைக்கு வந்து ரெண்டு ஆளுமைகள் இருந்தாங்க. எனக்கு பிடிக்கலனாலும் கருணாநிதி ஒரு ஆளுமை தான் அரசியல்ல. இன்னொரு ஆளுமை சொல்லவே வேண்டியதில்லை, அயன் லேடி அம்மா. இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது ரஜினி வந்திருந்தா நசுக்கி இருப்பாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் இருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். சரிங்களா? கட்சி தொடக்கம் அப்படிங்கிறது வரும்போதே கருணாநிதி என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே நோட்டம் விடுவாரு. என்னப்பா அந்த பையனுக்கு செல்வாக்கு இருக்கு போல, கொஞ்சம் இருக்கு போல இருக்கே அப்படிங்கிறத யூகிச்சு நேரா விஜய் வீட்டுக்கே இவரு போயிருப்பாரு. ஒரு நாள் விருந்துக்கு வரேன்னு டிஃபனை சாப்பிட்டு அங்க கையை காலா நினைச்சு பிடிச்சி கும்பிட்டு தம்பி நீ வர வேணாம்ப்பான்னு சொல்லி ஆஃப் பண்ணிருப்பாரு. இல்ல திமுகவில் சீட்டு கொடுத்து நான் கூட வேற மாதிரி செக் பாயிண்ட் வச்சு அவர் வருவதற்கான இடைஞ்சல கொடுப்பாரு. ஐயோ மட்டையா முடிஞ்சிருவாங்க. கருணாநிதியோட ஆளுமை அப்படிங்கறதெல்லாம் இப்படிதான், கதவை சாத்திரி டவால்னு காலில் விழுந்துறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் அம்மா சொல்ல வேண்டியதே கிடையாது, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கே சாத்தியம் இல்லை. ஏன்னா அம்மாவோட லீடர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நீங்க இப்ப ஸ்டாலினை எடுத்துங்களேன், கரூர் இஷ்யூல விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எஃப்ஐஆர்ல கூட பேர் சேர்க்காம விட்டுருக்காங்க. நீங்க ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் வச்சுக்கோ, அம்மா ஜெயலலிதா சிஎம்மா இருக்காங்க, விஜய் கட்சி ஆச்சு, ஒரு கரூர் சம்பவம் நடக்குது, என்ன நடந்திருக்கும்? வெளியில இருந்திருக்க முடியாது, உள்ளதான் புழல்ல தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு.
திருச்சி ஏர்போர்ட் வர்றதுக்குள்ள விஜய் அரெஸ்ட் இன்னைய வரைக்கும் வெளில வந்திருக்க முடியாது. நீ என்ன புரட்சி வேணாலும் பண்ணு, என்ன போராட்டம் வேணாலும் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். 41 பேர் செத்து போயிருக்காங்க. 41 பேரோட சாவுக்கு கிளீன் பிக்சர் கிடைக்கிற வரைக்கும் உன்னை உடம்புட்டேன், அப்படிதான் முடிவு எடுத்திருப்பாங்க. அது யாரு என்ன அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, கட்சியை தொடங்கி இருக்க மாட்டாரு. நம்ம ஹைப்போதெட்டிக்கலா பேசுறோம், நடந்திருந்தா இதுதான் நடந்திருக்கும். அதனாலதான் ரஜினிக்கு பயம். இவங்க கிட்ட போய் நம்ம மாட்டினோம்னா பைபாஸ் ரோட்ல அடிச்ச தவுக்களை மாதிரி படுக்க வச்சிருவாங்க நம்மள, இப்படிதான் படுத்து கிடக்கணும் நடுவுல அப்படிங்கிற பயம். சரி போ அப்படின்னு, அரசு நமக்கு வயசாயிடுச்சு அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவோம் அப்படின்ட்டு போகிற காலகட்டத்துல இப்போ ஒருத்தர் வந்து ஜெயிச்சதும் வயிற்றுச்சல் தாங்க முடியல. நம்ம உட்கார வேண்டிய சேராச்சே, நம்ம உட்காரது போச்சே அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டதாலதான் மறுபடி ஆசை யாரை விட்டுருச்சு. நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்ச உடனே எல்லா நடிகருக்கும் ஆசை வந்துச்சு, ஆளாளுக்கு நம்மளும் கட்சி ஆரம்பிக்கலாமோ. இப்ப அந்த ஆசை மறுபடி நடிகர்களுக்கு அடுத்த ஒரு ரவுண்டு வந்திருக்கு போல. அதோட வெளிப்பாடுதான் இப்ப தனுஷ் வெளியில வராரு, இப்ப அண்ணாமலையை கிளப்பி விடுறாங்க. இப்ப தனுஷ் வர்றதை நீங்க எப்படி தனுஷ் முதலமைச்சராக அப்படின்னு ரஜினியும் பாஜகவும் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல தனுஷை என்னவா அவங்க என்ன டூலா யூஸ் பண்ண போறாங்க? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு தனுஷோட அரசியலுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கணும், பாஜக இல்ல. கண்டிப்பா திமுக தான் இருக்கணும். பிஜேபி அவ்வளவு மட்டமாலாம் இறங்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா, இளைய தலைமுறை வாக்குகள் மொத்தமா விஜய்க்கு போகுது, அத பிரிக்க முடியல. உதயநிதி வெளிப்படையா அவரே சொல்லுங்க, நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதா, இல்ல நாங்களாம் பதவியில அமரக்கூடாதான்ற மாதிரியான பேச்சு தனுஷ் பேசியிருக்காரு. இது சிவகார்த்திகேயனுடைய அந்த மைண்ட் யாரு பாண்டிங் வேர்ட்ஸா தெரியுது. யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், உங்களை யாராவது வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நீங்க பாட்டு அரசியலுக்கு வாங்க. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி உங்களுக்கு மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்களும் சிஎம் ஆயிட்டு போங்கிறோம். இப்ப நான் இந்த தேர்தலில் டிவிக்கு வாக்களிக்கல, சரிங்களா? அதனால நான் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல முடியுமா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியுமா? நான் வாக்களிக்கலனாலும் விஜய் தான் எனக்கும் சிஎம், அப்ப முதல்வர் விஜய் தான். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நானும் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இப்ப விஜய் 10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா நான் போய் முதல்வர் விஜய் நான் சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியும், ஓட்டு போட்டவங்களே சொல்ல மாட்டாங்களா? யார் சிஎம்மோ அவங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம். தனுஷும் வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா தாராளமா இருந்துட்டு போட்டோம். அப்படிதான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு வந்து தொலையணும்னா தொலையிட்டோம். என்ன இப்ப இருக்கு? என்ன தமிழ் கூறும் நல்லுலகம், அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதோட புதைச்சிடணும், சரிங்களா? 4 குத்து டான்ஸ், 2 பாட்டு, 4 ஸ்டெப்பு, இதுக்கு ஓட்டு போட்டவங்கள்ட்டயா நம்ம 70 வருஷமா தம் கட்டி சமூக நீதி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்படிதான் எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. பட் இவங்க இப்ப விஜய் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது அரசியல்ல இருந்தது, அதை அவர் ஃபில் பண்ணிட்டார். இப்ப அம்மா இல்ல, இந்த பக்கம் கருணாநிதி இல்ல, ஒரு வெற்றிடம் உருவாயிருந்தது. ஒரு பெரிய மாசான லீடர் இல்லையே அப்படிங்கிற ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது இருந்தது. அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. ஆளாளுக்கு நானும் வந்து ஃபில் பண்றேன் அப்படின்னா என்னப்பா இது தமிழ்நாடுன்னா என்ன, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. ஜென்சியினுடைய வாக்குகள் யாருக்கு அப்படின்றப்போ அது அப்படியே தாவேகா பக்கம் போகுது. ஆனால் தாவேகா எதிர்த்து யாருக்கு அப்படின்றப்போ திமுக பக்கமா அப்படின்னா சந்தேகமா வருது பதில். திமுக பக்கமா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ அந்த இடத்துல அண்ணாமலை ரீப்ளேஸ் பண்றீங்களா? அந்த ஜென்சியோட வாக்குகள் மொத்தமா விஜய்க்கு போறத தடுக்கணும் அப்படிங்கிறதுதான் அண்ணாமலை, தனுஷ் இவர்கள்லாம் உருவாக்கப்படுறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஜென்சியோட வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இளம் தலைமுறை வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த கட்சியில போய் வேலை செஞ்சோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பார்வைப்பட்டா நம்ம கூட மந்திரி ஆயிடலாம், பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா அப்படின்னு நுழைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உதயநிதி மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு இவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்தாங்க. அந்த பக்கம் அவங்க இறந்த பிறகு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உதயநிதியாலையும் பெருசா ஒன்றும் செல்லுபடி ஆகலை. நான் நீட்டை அப்படியே அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரகசியத்தை எங்க போச்சு வச்சிருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையெல்லாம் நிறைய நடக்குது. இளைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. அதே மாதிரி நீங்க மாவட்ட செயலாளரோட மகன் அடுத்த இளைஞரணியா வருவான், அடுத்த மாவட்ட செயலாளராக அவனே வருவான். இப்ப இந்த தமிழ்நாடு முழுக்க குடும்ப அரசியல் அப்படிங்கிறதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைமை குடும்பத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கும் அதுதான் நடக்குது. இவங்கள்ட்ட போனா பரம்பரையா இவனும் குடும்பத்துக்கு நாம கொத்தடிமை வேலை பார்க்கணும், இவங்களும் வேஸ்டரா அப்படிங்கிற நேரத்துல ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது அங்க இருந்தது. ஓரளவுக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் உள்ளவர்கள் அதுல ஒரு சில ஒரு
பர்சன்டேஜ் சீமானவர்கள் பின்னாடி போனாங்க. அங்கேயும் ஒன்றும் செல்ஃப் எடுக்கல அப்படின்னு எல்லாம் கலந்து வர ஆரம்பிச்ச நேரத்துல கரெக்டா விஜய் உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. அப்ப மொத்த பேரும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற இமேஜ் இருக்கு, அவருக்கான ஒரு வாக்கு அறுவடை அப்படிங்கிறதும் இருக்கும், ஃபேன் பேஸ்ட் அப்படிங்கிறது அடிப்படை கட்டமைப்பா இருக்கு, அப்படியே உள்ள நுழைஞ்சிடலான்னு மொத்தமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஜென்சிக்கள் வேற இடத்துக்கு மாறணும் அப்படின்னா விஜய் அவர்களோட ஆட்சியில அவங்க ஏதாவது தப்பு பண்ணாதான் உண்டு. ஆட்சி நல்லா ஒரு 70% நல்லா நடத்திட்டாலே இந்த ஜென்சி அப்படியேதான் இருப்பாங்க. பட் அதை எப்படியாவது உடைக்க. அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இப்பவே சில விஷயங்கள்ல இன்னும் சொல்ல போனா அந்த மருத்துவத்துறையில பணி நியமன ஆணைகள் கொடுத்தது, அந்த எக்ஸாம் நடந்த போதே எவ்வளவு குளறுபடிகள் நடந்தது அப்படின்ற விஷயத்த அவர் எக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கிற தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ல அவர் ஒத்துதான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா கரெக்டா பேசும்போது அவர் ஒரு செக் பாயிண்ட் வைக்க மாட்டாரா? விஜய் அவர்களுடைய அரசுக்கு நான் தான் மாற்று அப்படின்ற மாதிரி செக் பாயிண்ட் வைக்க மாட்டாரா? ஏன்னா 50 லட்சம் வாக்காளர்கள் வந்து அரசியல் கட்சியாக உருவாரார் அப்படின்னா எல்லா ரைட்ஸுமே அவருக்கு வந்துடும். தலைவர் அப்படின்றப்போ அவர் அக்ரெசிவா பேச. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்தவங்க தான், வேற யாரும் கிடையாது. தமிழ்நாடு பிஜேபியில இருந்தவங்க தான். தமிழ்நாடு பிஜேபியோட வாக்கு சதவீதமே ஒரு 4 முதல் 5 தான். இந்த தேர்தலில் குறைஞ்சிருக்கு, அதனால நமக்கு டோட்டலா குறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சிட முடியாது. சரிங்களா? பெரும்பாலும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், மோடி ஆதரவாளர்கள் தான். இன்னும் தமிழ்நாட்டுல மோடிக்காக ஓட்டு போடுறேன், எனக்கு மோடி பணம் வருது அப்படின்னு சொல்றாங்க. கிராமப்புறத்தெல்லாம் போனீங்கன்னா எனக்கு மோடி பணம் வருதுப்பா, நான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பா. இந்த 5% ஓட்டு அப்படின்னா அதுல 3% ஓட்டு பிஜேபி கட்சியினர் பிரதமர் மோடிக்கான வாக்காதான் இருக்கு. இப்ப இந்த ஒரு இளைய கூட்டம் அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பம் இருக்கு, நல்லா பேசுறாரு. இப்ப நம்ம சொன்னோம்ல, பிரஸ் மீட் எல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு, புள்ளி விவரத்தோட பேசுறாரு. அதால ஈர்க்கப்பட்ட சிலர், தொகுதிக்கு ஒரு 5000 பேர் இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3000 நடத்தினாரு, அவ்வளவு கூட்டம் வந்தது. அடுத்த மாநாட்டுக்கு பிளான் பண்ணிருக்காரு. அதாவதுங்க எல்லா கூட்டத்துக்கும் எல்லாரும் போவாங்க. சரிங்களா? யார் இப்போ நீங்க தனுஷுக்கு நாளைக்கு மாநாடு போடுவாரு, பயங்கர கூட்டம் இருக்கும். எங்க கூட்டம் நடந்தாலும் எல்லாரும் போவாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சரிங்களா? சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? சிரஞ்சீவியால சிஎம் ஆக முடிஞ்சுதா? 10 தொகுதி தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். கூட்டம்லாம் எல்லா இடத்துக்கும் எல்லாரும் வருங்க. ஓட்டு தாவேக்கா மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலா அண்ணாமலை அவர்கள் தான் நிறுத்துறாங்க. இவ படிச்சவர் வரணும், எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வரணும், இவ்வளவு தெரிஞ்சவர் வரணும், அரசியல சரியா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தானே சொல்றாங்க. அப்போது அதெல்லாம் பதிலா அமையாதா? இல்ல அது கட்டமைக்கப்படாது? நம்ம இந்த மீடியா உலகம் அப்படிங்கிறது இல்லாத இன்னொரு உலகம் இருக்கு. யூடியூப்னா என்னன்னே தெரியாத மக்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் தான் வந்து பெரும்பான்மை இங்க. சரிங்களா? நம்ம யூடியூப்ல அரசியல் பார்க்குறோம் அப்படின்னு எடுக்கிறவங்க ரொம்ப சிறுபான்மை. நீங்க அரசியல் வீடியோக்களுக்கு போற வியூஸையும் சமையல் வீடியோக்களுக்கு போகக்கூடிய வியூஸையும் பார்த்தாலே தெரியும், அவங்களோட நம்பராக தான் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு. செய்தி சேனலே பார்க்காத மக்கள் இருக்காங்க, சீரியல் இருந்தா போதுன்னு வாழக்கூடிய மக்கள், படம் ஓடுனா போதுன்னு வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. நியூஸ் சேனல் பார்க்குறவங்க ரொம்ப குறைவு. அரசியல்ல நாட்டம் இல்லாத மக்கள் அவங்களாம். ஓட்டு போடுறது மட்டும்தான் நமக்கும் அரசியலுக்குமான தொடர்புன்னு நினைக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுடைய வாக்கையே எடுத்ததாலதான் விஜய் இன்னைக்கு ஜெயிச்சார். சும்மா சினிமாவில் வந்த மாசு, அவரோட ஜென்சி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் விஜய் அவர்களை வெல்ல வச்சுதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஒரு இத்தனை வருடமா அதிமுக மேல இருந்த ஒரு கோபம், எல்லாருக்குமே இருந்த ஒரு கோபம். அடுத்து ஒரு இளம் தலைமுறை வழக்கமா பாத்தீங்கன்னா கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா, டேய் உன் மாமன் அந்த கட்சியில இருக்கான்டா, நல்லது கெட்டது அவன் தாண்டா பாக்குறான், அவங்க கட்சியே ஓட்டு போடும், இப்படிதான் சொன்னாங்க. இப்ப மாமன் வேணா அந்த கட்சியில இருக்கட்டுமா, நானே இந்த கட்சியில இருக்கேன், நீ எனக்காக போடு. அடுத்த தலைமுறையோட மாற்றம் வந்துதான் இன்னைக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பட் அந்த தலைமுறைக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு கிரேஸ் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மறுபக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அண்ணாமலையா விஜயா அப்படின்லாம் கொண்டு போயிடவே முடியாது. அரசியல தோத்தே போயிருந்தாலும் திமுக அதிமுகங்கிற 2 பெரிய கட்சிகள், பயங்கரமான தொண்டர் பேஸ்ட் உள்ள கட்சிகள் இருக்கு. அவங்க அரசியல் களத்தை விட்டலாம் திமுக அதிமுகவை நீங்க அவ்வளவு சுலபமாலாம் அப்புறப்படுத்திடவே முடியாது. இன்னைக்கும் கூட அதிமுக 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு, திமுக 1,40,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து சாதாரணமா விழுந்த வாக்குகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கான அந்த பேஸ் அப்படிங்கிறது இருக்கு.
நீங்க எந்த ஒரு முட்டு சந்துக்குள்ள போய் ஒரு 10 வீடு இருக்கிற இடத்துல போனாலும் அங்க ஒரு அதிமுக இருப்பான், அங்க ஒரு திமுக இருப்பான். அந்த வாக்குகள் விழுந்துகிட்டே தான் இருக்கும். 0 ஓட்டு வாங்குற பூத் அப்படின்னு இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த அடிப்படை கட்டமைப்பு உடைக்கப்படாமல் இவர்களை 2 பேரையும் அப்புறப்படுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கனவு அப்படிங்கிறதான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சாத்தியம் என்ன அப்படின்னா, நீங்க ஏடிஎம்கே வந்து எப்பவுமே சரிவை சந்திக்கும். எம்ஜிஆர் இறந்தாரு, ஒரு சரிவை சந்திச்சு. அம்மா இறந்தாங்க, ஒரு சரிவு. இது மாதிரி தலைவர்களோட இறப்புல சரிவை பார்த்து 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 மறுபடியும் மீண்டு வந்துகிட்டே இருக்கு. திமுக ஒரு பெரிய சரிவை அந்த மாதிரி சந்திக்கணும் அப்படின்னா தேர்தலுக்கு தேர்தல் அவங்க ஆட்சி தான் அவங்களுக்கு சரிவே. அவங்களுக்கு தலைவர்கள் இறப்புலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க தான் வரிசையா ஆண் வாரிசு பெத்து போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. கருணாநிதி குடும்பத்துக்கு எப்ப ஆண் வாரிசு இல்லாம போதோ அது வரைக்கும் திமுக அழிக்க முடியாது. சரிங்களா? அப்படியே ஆண் வாரிசே இல்லைன்னாலும் பெண் வாரிசை கொண்டு வந்து கடைசியா நிறுத்திடுவாங்க. வாழ்த்துற மாதிரி தெரியுது. இல்ல, உண்மை அதுதான். வாழ்த்துற மாதிரி இல்ல, பெண் வாரிசை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. கருணாநிதி குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணா மட்டும்தான் திமுக அழிக்க முடியும். அது வரைக்கும் திமுக அழியாது. சனிக்கிழமைன்ற ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி அதிமுகவில இருந்து அப்படியே கூட்டமா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்படியே மாவட்டத்தில இருந்து மாவட்ட செயலாளர் உட்பட எல்லாருமே போய் பனையூர்ல போய், அதுவும் விஜய் அவர்கள் கூட இல்ல, அமைச்சர்கள் முன்னிலையில இணைகிறாங்க. சமீபத்தில் இந்த 2 விஜயபாஸ்கர் சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லணும். அங்க போன கடம்பூர் ராஜு என்ன பதில் சொன்னாரு, எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னதும் இருந்தாலும் இங்கிருந்து போறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கு. அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னன்ற கேள்விக்குறி இருக்கா இல்லையா? அதிமுகவுக்குலாம் எப்பவுமே எதிர்காலம் இருக்கும். அதிமுகவில் அவ்வளவு சுலபமாலாம் யாராலையும் அழிச்சிட முடியாது. இப்ப போறவங்க போயிட்டு போறாங்க. அதாவது இது வந்து சார் விழுப்புரம் காலி ஆயிடுச்சு. என்ன விழுப்புரம் காலி ஆயிடுச்சு? சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, எவ்வளவு எக்ஸ் மினிஸ்டர் சார் எல்லாருமே. தங்கமணி பிணக்கோட இருக்காரு. எஸ்பி வேலுமணி எப்பன்னு காத்துட்டு இருக்காரு. புதுக்கோட்டை காலி ஆயிடுச்சு. புதுக்கோட்டையில எத்தனை தொகுதி விஜயபாஸ்கர் ஜெயிச்சு கொடுத்தார்? அவருக்கு மட்டும்தான். அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றீங்களா? அதாவது விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில ஒரு பெரிய ஆளுமையா இருந்தா 6 தொகுதியில 4 தொகுதியாவது ஜெயிச்சு காமிச்சிருக்கணும். விஜயபாஸ்கர் அங்க செய்யக்கூடிய வேலைன்னா தன்னோட மாவட்டத்துல வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு மீதி இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் தோக்கடிக்கக்கூடிய வேலையை செய்யறதே விஜயபாஸ்கர் தான். இது நீங்க அங்க இருக்கக்கூடியவர்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க. நம்ம மாவட்டத்துல நம்ம மட்டும் தான் ஜெயிக்கணும். இவ்வளவு நாள் அதிமுக இருந்தாலும் சார், அப்போ ஒரு அப்பவுமே இந்த குரல்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. அவர் ஒரு கட்டத்திற்கு மேல வளர்ந்துட்டாரு அப்படிங்கிறப்ப அங்க உள்கட்சி அரசியல் வேற யாராவது இதே குற்றச்சாட்டை தான் சி.வி. சண்முகம் மேலேயும் வைக்கிறீங்க. அவரும் அப்படிதான் பண்ணாரு. எஸ்பி வேலுமணி மேலேயும் அவரது பாஜக. அதாவது நம்ம வந்து ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுங்கிறதெல்லாம் சொல்றது இல்லை. இன்னைக்கு அமைச்சர் பர்வேஸ் இருக்காரு, அவரோட தந்தை அதிமுக ஜாபர் அலின்னு நினைக்கிறேன். அவர் அதிமுக அவரு வளர்ந்துடக்கூடாதுன்னு அவரையே பழி வாங்கினவர் விஜயபாஸ்கர். ஒரு பிசிஆர் கேஸ் போட்டு அவரை ஜெயில வச்சாங்க. போன வாட்டி அரிமளம் தொகுதியில வைரமுத்து, PK வைரமுத்து, அவருக்கு எதிராக தீப்பெட்டி சின்னத்துல ஒருத்தரை நிக்க வச்சு அவரு 20,000 ஓட்டு வாங்கி வைரமுத்து 1,500 ஓட்டுல தோத்ததுக்கு காரணம் விஜயபாஸ்கர். இது PK வைரமுத்துக்கு தெரியும். ரகுபதியை ஜெயிக்க வச்சது விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கருக்கு பெரிய குவாரி எல்லாம் நிறைய இருக்கு. அவரு பிசினஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே திமுகவோட லிங்க் தான். தன்னை தவிர வேற யாரும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருந்தவர். ஆனா விஜயபாஸ்கருக்கு முன்னாடி, விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளரா பெரிய மந்திரியா பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடி 6க்கு 6 தொகுதி அதிமுக ஜெயிச்சது. விஜயபாஸ்கர் வந்த பிறகுதான் புதுக்கோட்டை அதிமுகவுக்கு இறங்கு முகம். அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினர் என்ன சொல்றாங்க, எங்களை பிடிச்ச சனியன் தொலைஞ்சுது, இந்த வார்த்தையை அப்படியே சொல்றாங்க. நீங்க சி.வி. சண்முகம் அப்படிங்கிறவரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பெருசா வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் அடையல. லக்ஷ்மணன் மாதிரி இருந்தவர்களை கட்சியை விட்டு வெளியே அனுப்புனதுல சி.வி. சண்முகத்தோட பங்கு இருக்கு. லக்ஷ்மணன் அதிமுகவில இருந்து போனவர். அதே லக்ஷ்மணன் தான் நீ தோக்குற. அப்ப நீ பெரிய ஆளா, லக்ஷ்மணன் பெரிய ஆளா? நீங்களே சொல்லுங்க. லக்ஷ்மணனும் சி.வி. சண்முகமும் 2021 நிக்கிறாங்க. யார் ஜெயிச்சது? லக்ஷ்மணன் தானே ஜெயிச்சாரு. சி.வி. சண்முகம் தோத்துட்டாருல. அப்ப உன்னை விட பெரிய ஆளு லக்ஷ்மணன். அவ நம்மளை விட செல்வாக்கா இருக்கா, மேல வந்தா நம்ம வளர முடியாதுன்னு தானே லக்ஷ்மணனை நீ வெளியே அனுப்புறீங்க. நீங்க கரூர் விஜயபாஸ்கர் எடுத்துங்க, செந்தில் பாலாஜியோட சாய்ஸ் அதிமுகவா தான் இருந்தது. செந்தில் பாலாஜி கட்சிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு உறுதியா நின்று எதிர்த்தது எம்ஆர் விஜயபாஸ்கர். ஓகே ஓகே, நல்லது பண்ணிருக்காரு. நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கிறத விட இன்னைக்கு இவரும் போயிட்டார. கரூர் அதிமுகங்கிறது பல துரோகிகளை பார்த்த கட்சி. நீங்க இப்பன்னு இல்லை, சின்னசாமி காலகட்டத்தில இருந்தே எடுத்துங்க. எல்லாம் இங்க அதிமுகவில் இருந்துட்டு நல்லா செட்டில் ஆவாங்க, அதுக்கப்புறம் ஓடிடுவாங்க. கரூர் அதிமுக காலங்காலமா இப்படியேதான் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து மறுபடியும் மீண்டும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் கூட கரூர் தொகுதியை வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னோட செல்வாக்கால ஜெயிச்சாரா இல்ல அதிமுகவால ஜெயிச்சாரா?
சார் 15 கோடி ரூபாய் பணம் வாங்கினாரு, பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு விழுப்புரத்துல இருந்து பிரபு அவர்கள் வைக்கிறார். பிரபுடைய டீம் அப்படின்றத வைக்கிறாங்க எடப்பாடி கே பழனிசாமி மேல. இப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யாரை நிக்க வைக்க போறாரு? எடப்பாடி கே பழனிசாமி யாரு வெளியில போனாலும் அதை பத்தி கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அதிமுக காலி ஆகுது. இல்ல அதிமுகவோட பியூட்டியே என்ன தெரியுங்களா? எவனே தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் அவன் ஜெயிப்பான். கடந்த காலகட்டங்கள்ல இதுதான் நடந்தது. நீங்க சொன்னது அப்படியே எடுத்துக்கிறேன். ஆனா அப்போ எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமையும் ஜெயலலிதா என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் இருந்தது. இப்ப எடப்பாடி கே பழனிசாமிக்கு அந்த ஆளுமை இருக்கான்றதா இங்க கேள்வியா இருக்கிறப்போ, யாரை நிக்க வச்சாலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, ஜெயிக்க வைக்கிற அளவுக்கான ஆளுமை தலைமையில இருக்கா அப்படின்ற கேள்வி. தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது வரும்போது கண்டிப்பா இந்த உங்களை மாதிரி இந்த கேள்விக்கான நியாயம் இருக்கு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னோட பார்வையில கொஞ்சம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி பேசியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் இவர்களுக்கு எந்த விதமான கருணையும் காட்டக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எல்லாமே ஒரு பொதுச் செயலாளரை மதிக்காம நீ போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வருவேன். சட்டசபையில இவங்க ஆதரவு இல்லைன்னு சொல்றப்ப இவங்க முன்னாடியே நாங்க ஆதரவுன்னு எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை கட்சியை விட்டு நீக்கி எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கணும்னு சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு மன்னிப்பு கடிதம் கொடுக்குறீங்க. நீ திரும்ப கட்சிக்குள்ள வந்து நீ பட்டுக்க செயல்பட வேண்டியதானே? ஏன் மாவட்ட செயலாளர் பதவி கேட்கிற? நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு. சரிங்களா? நீ பாட்டு மறுபடியும் போய் கட்சியில செயல்பட்டு இருக்க வேண்டியதானே? கட்சியில எம்எல்ஏவா இருக்க வேண்டியதானே? அமைப்பு செயலாளர் பதவி எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு டம்மி போஸ்டா இருந்தாலும் கூட பேரளவுக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்குறாங்க, செயல்பட வேண்டியதானே? அது என்ன மாவட்ட செயலாளர் பதவி மட்டும் வேணும்? அப்ப இவங்க பதவிக்காக தான் கட்சி. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி எவுத்த வீட்டுக்காரனோட ஓடி போறா. சரிங்களா? நான் இப்படியே கேட்கிறேன், ஆபாசம்லாம் கிடையாது. எவுத்த வீட்டுக்காரனோட ஓடி போயிடுறா. 2 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து நான் திருந்திட்டேன், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உன் கூட இனிமே வாழ்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், உன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சாதான் வாழுவேன் அப்படின்னா அவன் எழுதி வைப்பானா? சொல்லுங்க, யோசிச்சு கூட சொல்லுங்க. எழுதி வைப்பானா? ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்த எல்லாமே சரின்றீங்களா? இல்ல எல்லாமே சரி தவறுங்கிறது அப்புறங்க. இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு கண்டிப்பா அந்த கணவன் சொத்தை எழுதி வைக்க மாட்டான். அது மாதிரிதான் நீ மாவட்ட செயலாளர் பதவி கேட்கறது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி போய் நீ இன்னொரு கட்சிக்காரனுக்கு ஆதரவு கொடுப்ப, நான் உன் பதவி விட்டு நீப்பேன், நீ திரும்ப வந்து வேலை செய்யணும் மாவட்ட செயலாளர் பதவி கேட்பேன். நீ திரும்ப விசுவாசமா இருப்பேன்னு நான் எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்த ஒன்ன நான் விரட்டி விட்டப்ப நான் தான் முக்கியம்னு ஒருத்தன் நின்னா அவனுக்கு நான் பொறுப்பு போட்டிருக்கேன். அவனை துரத்தி விட முடியுமா உனக்காக? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. நீ இன்னொரு கட்சிக்கு ஓடினவன், உனக்காக என் கட்சியிலேயே இருக்கிறவனை நான் எப்படி பகைச்சிக்க முடியும்? அப்படி மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கிட்டாலும் இங்க இருந்து ஒரு கூட்டம் போவோம். உன்னை நம்பி தானே நான் வந்தேன், அவன் போன பிறகு இப்ப என்ன வெளியே துரத்துறியே அப்படிங்கிற எப்படி பார்த்தாலும் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது தோற்கும் போது வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது வென்றவர் சொல்வதெல்லாம் வேத வாக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கார்ந்திருந்தா இதே CV சண்முகம், இதே SP வேலுமணி, இதே விஜயபாஸ்கர்கள், புரட்சி தமிழரை போல் ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே கிடையாது, அம்மாவின் ஆண் ரூபம் எடப்பாடியார் அப்படின்னு பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? தோல்வி, அவங்களால இருக்க முடியல, பதவி இல்லாம இருக்க முடியல. அதோட வெளிப்பாடு தான் கட்சி மாறி ஓடுறாங்க. பட் போற இடத்துல யாருக்குமே எந்த அங்கீகாரமும் இல்லை. அந்த விஷயத்துல தமிழக முதல்வர் விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. எங்க கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தது போக மீதி இருந்தாதான் பொறுப்பு. மாநகராட்சி சீட்ல இருந்து, கவுன்சிலர் சீட்ல இருந்து எதா இருந்தாலும் காலங்காலமா என் கூட இருக்கிறவங்களுக்கு தான். தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி வந்த யாருக்குமே எந்த அதிகார பதவியும் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமா சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பது அப்படின்றது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அந்த பேச்சை? கண்டிப்பா அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது என்கிட்ட ஆதாரம் இல்லை. சொல்லக்கூடிய ஆதாரங்களும் நம்பக்கூடிய வகையில இல்லை. ஒருவேளை நடந்திருந்தா என்னோட பார்வையில அது மகா பெரிய தவறு. நிச்சயமா சரியோ தப்போ மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் ஆளை வச்சு அழகு பார்க்கறதா உங்களோட வேலையா இருந்திருக்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா அது தமிழ்நாட்டோட வரலாற்று கேவலம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அது ஒரு அசிங்கம். 108 தொகுதி ஒருத்தருக்கு மக்கள் வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆளட்டும், நல்லா இருந்தா அதே மக்கள் வாழ்த்த போறாங்க, திரும்ப வாக்களிக்க போறாங்க. நல்லா இல்லைன்னா இதே மக்கள் விரட்டி அடிக்க போறாங்க, அடுத்த தேர்தலில் தோல்வி அடைய வைக்க போறாங்க. அவ்வளவுதானே. தமிழ்நாடு என்ன அவங்க 2 பேத்துக்கும் எழுதி வச்சதா? அப்படி இல்லைல்ல. மக்கள் தானே முடிவு பண்ணிருக்காங்க இன்னொருத்தர் வரட்டும்னு. முடிவை மக்கள்கிட்ட விட்டுறீங்க. மக்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கிறத மக்களே பார்க்கட்டும்.
ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இருந்து ஒரு இன்னொரு 5 வருஷத்துக்கு செயல்பட்டு போங்களேன், இதுல என்ன தப்பு? உட்காந்தா நான் ஆளுங்கட்சியா தான் உட்காருவேன் அப்படிங்கிற மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. ஜெயிச்சிருந்தா மட்டும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மக்கள் தீர்ப்பு அப்புறம் வேற மாதிரி தீர்ப்பா? அது ரொம்ப தப்பு. அதுல எந்த ரூபத்திலையும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கூட்டணியிலே இருக்காங்க, அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் திருமாவளவனுடைய பேச்சு தாவேகாவுக்கு எதிரான சில நேரங்கள்ல இருக்குது அப்படின்னா, அப்ப திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறான்ற ஒரு சந்தேக கேள்வி வைக்கிறாங்களே. திருமாவளவன் முன்னாடி திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாரு, இப்ப திமுகவோட கள்ள கூட்டணி வச்சிருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. திமுக மனதளவுல திருமாவளவன் இன்னும் திமுகவோட கூட்டணியில தான் இருக்காப்புல. நீங்க திமுக பனையூர் பாபு சேர்த்த அன்னைக்கே எங்களை வெளியேற்றிருச்சுன்னு அர்த்தம், எங்களை அவங்களாதான் வெளியேற்றினாங்க அப்படின்னு பேசுனது திருமாவளவன். ஆனா நாங்க இன்னும் திமுகவோட நட்புறவோட தான் இருக்கோம், ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டால் மட்டுமே நாங்கள் கூட்டணியில் இருப்போம் என்று அர்த்தம் அல்ல பேசுனதும் திருமாவளவன் தான். எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம், திருச்சி கிழக்குல சீட்டும் துணை முதல்வர் பொறுப்புக்காகவும் திருமாவளவன் அடி போட்டாரு, அது நடக்கல. அந்த விரக்தியில தான் இப்ப ஆளும் தரப்புக்கு எதிராகவே தொடர்ச்சியா விமர்சனம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது கண்டிப்பா திருமாவளவனை நம்பினா விஜய் அவர்களுக்கு முட்டு சந்து உறுதி அப்படிங்கறது தான் நமக்கு காட்டுது. கூடிய சீக்கிரம் திருமாவளவன்லாம் விரட்டி விட்டுட்டு முடிஞ்சா இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.